ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இங்கே வந்து யூஎஸில் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஹவுஸும் அதுக்கப்புறம் அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஸ்கூல்லலாம் பார்க்க கூப்பிடுவாங்க அந்த வீடியோவும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நாள் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கும், அந்த வீடியோவும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் என்னோடய பையனுக்கு வந்து என்னென்ன கொடுத்தேன்றது கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன், ஒரு 5 நாளைக்கு உள்ளது. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறீங்க, அது ஒரு ஐடியாவாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த இயர்லேருந்து ஈகன் வந்து வேறு ஸ்கூல் போகிறான். அவன் வந்து இன்டர்மீடியட் போகிறான். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தான். அந்த ஸ்கூல் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல். அந்த ஸ்கூலோட வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல். இது வந்து 5th 6th இங்கே தான் படிப்பான். ஸோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் ஹவுஸ்னால் வந்து நம்ம ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க கிளாஸ் ரூம்லாம் பார்த்துட்டு டீச்சர்ஸ் அவைலபிளாக இருந்தால் டீச்சர்ஸையுமே மீட் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி இவங்க டீச்சர் அவைலபிள் இல்லை, அதனால் வந்து நாங்கள் ஸ்கூல் அவனோட கிளாஸ் ரூம்லாம் எங்கன்னு நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்தோம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. நமக்கு வந்து என்டர் ஆனோடனே வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும், நமக்கு எந்தெந்த கிளாஸ் எங்கே இருக்குது அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சின்ன மேப் மாதிரியும் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அந்த மேப்பில் வந்து டீச்சரோட நேம் போட்டு அவங்க கிளாஸ் எங்கே இருக்கோ அப்படின்னு இருந்தது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். 5th 6th மட்டும்தான் இந்த பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஹை ஸ்கூல் வரும், அது வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது அவனுக்கு. பட் இந்த இயர் வந்து இங்கே தான். அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. இதுதான் அவனோட ஸ்கூல். உள்ளே பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம இது உள்ளே வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்லாம் இருக்குது இந்த இயர். ஸோ இதுதான் அவங்களோட கம்ப்யூட்டர் லேப். அப்புறம் ஈகனோட கிளாஸ் ரூம்க்கு வந்து வந்தாச்சு. இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளாஸ் ரூம் வந்து பார்க்க இப்படி தான் இருந்தது. இவங்களுக்கு எல்லாமே வந்து டீச்சருக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்க கிளாஸ் ரூமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கிளாஸ் ரூமோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இங்கே. ஸோ டீச்சர் அன்றைக்கி அவைலபிள் இல்லாதனால அவங்களுக்கு வந்து யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹாய்ன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் எழுதி வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து பசங்களுக்கு அதாவது இங்கே 5th grade இன்டர்மீடியட் போகும்போது லாக்கர் கொடுப்பாங்க. ஸோ கிளாஸ் ரூம்லேருந்து கொஞ்சம் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வெளியில் இருக்கும். அந்த லாக்கரை வந்து அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க தான் அவங்களோட டீச்சர். ஸோ அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் அவங்க வந்து அன்லாக் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கணும் திங்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த இயர் வந்து லாக்கர் இது வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கோடெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனோடு இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். அப்போ லாக்கர் ஓப்பன் ஆச்சு. இது வந்து அன்னைக்கு வந்து சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரீசெட் பண்ணி பசங்களுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னே ஒரு கோட் கொடுத்துருவாங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன். இந்த ஸ்பேஸில் தான் வந்து இந்த அளவுக்கு தான் அதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். லாக்கர் வந்து பசங்களுக்கு இப்படி இருக்கும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இதிலே வந்து ஸ்கூல்லே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் லாக்கர் வந்து ஈகன் ஸ்கூல் லாக்கர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லாக்கரில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டீச்சரும் அன்றைக்கி அவைலபிளாக இல்லை, சும்மா அவனோட கிளாஸ் ரூமை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஈகனோட ஸ்கூல் வந்து உள்ளே பார்க்க இப்படி தான் இருந்தது. காரிடரில் வந்து நம்ம நடந்து போகும்போதே அந்த ஸ்கூலில் வாங்கின ஷீல்டு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து கேஃபிட்டேரியா. அன்றைக்கி சேர்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்து பசங்க வந்து சாப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்ருந்தாங்க. யூஸ்வலாக எலிமெண்ட்ரியில் வந்து ஐஸ்கிரீம் சோஷியல்னு சொல்லிட்டு இது பாப்சிக்கல்ஸ் கொடுப்பாங்க பசங்களுக்கெலாம். இந்த இயர் வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஹால். இதில் வந்து இங்கே வந்து அதாவது ஸ்னோலாம் இருக்கும்போது பசங்க வந்து இன்டோரில் வந்து விளாடுவானுங்க. அவுட்டோருமே உண்டு. அது வந்து சம்மர் டைமில் ஃபாலில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்டோர் ஸ்டேடியம். இது உள்ளே வந்து இவங்க ஸ்கூலில். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் ஹவுஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ திரும்ப நான் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன்.
இந்த டே வந்து ஃபேமிலி கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாள் போயிட்டு அவங்க கிளாஸ் ரூம்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போனோடனே ஈகன் எங்களுக்கு எழுதி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் தான் டீச்சர் நிறைய எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ ஸ்நாக் டைம் அப்போ அவங்க வந்து என்ன கொடுக்கலான்றதை அன்றைக்கி தான் சொல்லியிருந்தாங்க. ஈகன் ஸ்கூல் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது கிளாஸ் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். அன்றைக்கி வந்து டீச்சர் வந்து பார்த்தோம். டீச்சர் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஈகனோட கிளாஸ் ரூம் இப்படி தான் இருக்கும். இன்னொரு அவனுக்கு வந்து 2 கிளாஸ் ரூம் வந்து இந்த தடவை இருக்குது. அதாவது மார்னிங் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க, ஆஃப்டர்நூன் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. ஸோ இந்த டீச்சர் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது வந்து மேத்து, சயின்ஸ் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது அவங்க கிளாஸ் டீச்சர், அப்புறம் இங்கிலீஷ்லாம் அவங்க எடுப்பாங்க. ஆர்ட்ஸுக்குன்னு தனி டீச்சர் இருக்காங்க. ஸோ இந்த டீச்சர் வந்து மேத் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த இயர் தான் வந்து 2 டீச்சர்ஸை வந்து மீட் பண்ணி நாங்கள் வந்து பேசினது. எலிமெண்ட்ரி வரைக்கும் ஒரே டீச்சர் இருப்பாங்க. இன்டர்மீடியேட் வந்தோடனே வந்து 2 டீச்சர் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க மேத் கிளாஸ் ரூமோட வியூ இது. இந்த மாதிரி தான் அவங்க இங்கே உள்ள யூஎஸில் இருக்க கிளாஸ் ரூம்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கிண்டர் கார்டன்லாம் போனால் டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பசங்க வந்து டாய்ஸ் எடுத்துலாம் விளாட்லாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். கிளாஸ் ரூமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இயர் பார்த்திங்கன்னா அதுங்க ஒரே ப்ளேஸில் உட்காரணுன்னு அவசியம் இல்லை பசங்க. அவங்களுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ டெய்லியுமே வேறு வேறு ப்ளேஸில் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ரூம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன லஞ்ச் கொடுத்து விட்டேன்னு ஒரு ஐடியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது கேரட் ரைஸ். சும்மா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகம், கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கேரட் துருவினது, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் பிளாக் பெப்பர் பொடியும் போடலாம். இதே மாதிரி வந்து நம்ம பீட்ரூட்டில் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து கேரட் கூடவே வந்து வேக வச்சு கொண்டக்கடலை ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். ஒரு பேசிக்காக வந்து இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு எந்த காயில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ கேரட் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன். அன்றைக்கி வந்து நான் கொண்டக்கடலையும் வேக வச்சு தாளித்து வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரைட் ரைஸோட கேரட் ரைஸோட அந்த கொண்டக்கடலையும் வந்து அவனுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அந்த டைம் வந்து இவனுக்கு ஸ்நாக் டைம் இருக்கிறது எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ அவங்க வந்து லேட் லன்ச்சு தான் பசங்களுக்கு. போன தடவையுமே லேட் லன்ச் தான், பட் ஸ்நாக் டைம் அலோவ் பண்ணல. பட் இந்த தடவை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆனியன் தோசைனா ரொம்ப பிடிக்கும். குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி, ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி. இது வந்து மில்லட் மாவு. ஸோ அதை வந்து நான் ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு தக்காளி சட்னி செஞ்சு அதுக்கு வந்து கொடுத்தேன் நான். வெளியில் போனாலே ஜென்ரலாகவே இவன் ரொம்ப சாப்பிட மாட்டான். இப்போ தான் நான் ஸ்நாக் டைம்லாம் வந்தோடனே சொல்லி அவனை வந்து நான் சாப்பிட சொல்லிகிட்ருக்கேன். பட் இவன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதோட அவன் ஒன்று கொஞ்சம் கூட கொடுத்தாலே சாப்பிட்ருவான். அதனால் வந்து நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கிற மாதிரி ஆனியன் ஊத்தப்பம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கெசிடியா, சீஸ் கெசிடியா தான். ப்ளைனாக வந்து ஒரு சாஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடு தான். இதில் வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்து அந்த சீஸ் கெசடியா பண்ணிவிட்டு ஒரு கடலை மிட்டாயும் வச்சு கொடுத்துருந்தேன் ஒரு நாள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிருந்தான். பட் லஞ்சுக்குமே நம்ம கொடுக்கலாம். பேன் கேக்ஸு, மினி பேன் கேக். நம்ம பேன் கேக் நம்மளாவும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். ரெடிமேடாகவும் இங்கே வந்து மாவு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து அன்னைக்கு செஞ்சது வந்து ரெடிமேடு. நான் பேன் கேக் ரெசிபி கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேன் கேக் கூட தேன் தொட்டு அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டான். இதை நம்ம லஞ்சுக்கும் கூட கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. அடுத்து வந்து பாஸ்தா வந்து நான் வந்து தனியாலாம் வேக வச்சு வடித்து அப்படி செய்ய மாட்டேன். ஒன்றா அது தண்ணி கொதித்தாலும் கொதிக்கலைனாலும் டக்குன்னு போட்டு வெந்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃப்ரெஷ் க்ரீமே ஆட் பண்ணிடுவேன். ஸோ அன்னையிலேருந்து தான் வந்து ஸ்நாக் கொடுத்து விட ஆரம்பித்தேன். அதனால் ஒரு சின்ன பீஸ் கேக்கு, அப்புறம் ஃப்ரெஷ் டேட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வச்சு விட்டேன். இங்கே ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து அப்போ கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் பாஸ்தா வந்து ஃபுட் ஜாரில் வந்து வச்சேன், வார்மாக இருந்ததுன்னா. அடுத்து வந்து இது ப்ரெட் பீஸா சேம் அந்த பாஸ்தா சாஸ்லேயே வந்து ப்ரெட்டில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீஸை வந்து நம்ம வச்சு இது பண்ண வேண்டியதான்.
எல்லாமே வந்து அந்த டைம் அதுங்க சாப்பிட்டா போதுன்ற மாரி தான் நான் வச்சு விடுவேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம ரொம்பவும் வந்து இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல்ல வந்து எது ஈஸியா அவங்கனால சாப்பிட முடியும். அப்புறம் வந்துமே நான் சாப்பாடு குடுப்பேன். சீஸ் மெல்ட் ஆறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு, அப்புறமா நம்ம கல்லுல வந்து கரண்டிய வச்சு ஹீட் பண்ணி அது மேல வச்சாலே நீட்டா நல்லா மெல்ட் ஆயிடும். அது அன்னைக்கு வந்து பிரெட் பீஸா குடுத்து விட்டுருந்தேன். அது கூட வந்து வேக வச்ச கடலை வச்சிருந்தேன். அது வந்து இது ஸ்நாக் டைமுக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவனோட வந்து லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.